அதிமுக தற்போது மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மீண்டும் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இது உங்களோட பார்வையில் என்ன கருத்து சொல்றீங்க சார்? இல்ல சார், அதாவது முதல்ல தலைப்பிலே உடன்பாடு இல்லைங்க. அதிமுக மீண்டும் உடைகிறதா என்பது உடன்பாடு இல்லை. ஏன்னா அதிமுக உடையவே இல்லைங்க. உடைந்த அணி அம்மா இருக்கும் சரி, அதுக்கு பிறகும் சரி, இன்றும் சரி, மீண்டும் ஒன்றாக இணைந்துதான் இருக்கிறது. ஒரு சில நபர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க சரிபாதி செங்குத்து பிளவாக ஏற்பட்டு சரிபாதி வெளியே சென்று தேர்தல் கமிஷனால் பிளவு என்று அறிவிக்கப்பட்டு சின்னம் முடக்கப்பட்டிருந்தால் இந்த வார்த்தை சொல்லலாம். இது ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து ஒரு சில ராக்சனாக கூட இல்லை, ஒரு சில நபர்கள் வெளியேறிய ஒன்றை தான் பார்க்கிறோம். இப்ப மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய கடந்த கால ஒரு வாதங்கள் முன்பாக பேசிய ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஊடகங்கள்ல பெரிய விவாதமாச்சு. இப்ப நீங்க அவர் தலைமையும் சரியில்லை, அதிமுக முடிவும் சரியில்லை என்று தலைமைக்கு எதிராக ஏதாவது பேசினா பாருங்க. அதாவது அவிநாசி அத்திக விழாவில அவர் அம்மாவுடைய படம் இல்லை என்கிற ஒரு சரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்து கூட அது நடத்தியது அதிமுக ஒரு விவசாய சங்க அமைப்புன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து கூட்டங்களில் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தான் பேசினாருடைய கட்சியில எந்த அதிருப்தி குரலாகவும் அவர் எழுப்பவே இல்லை. எனவே இந்த பேச்சுக்கு இடமில்லை. அதிமுக ஒன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்கிறது. நீங்க சொல்ற கருத்து, உங்களோட கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் செங்கோட்டையன் கடுமையான விமர்சனங்களை அவர் வைக்கவில்லை எதுவும் என்று கூறியிருக்கிறீர்கள். மேலும் அந்த நிகழ்ச்சி தொடர்பாகவும் உங்களுடைய கருத்து கூறியிருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு கருத்து வேறுபாடுக்கு பிறகு, அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் இதுவரை நேரில் சந்திக்கவில்லை. சென்னைக்கும் அவர் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அதற்கு பிறகு 2 பொதுக்கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். அதற்கான விளக்கங்களையும் அவர் கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் ஒரு நெருடல், ஒரு அதிருப்தி இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. பொதுவெளியில் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறீர்கள், ஒரு தரப்பினர் பிரிந்து சென்றவர்கள் என்று கூறுகிறீர்கள். அதை மக்கள் முடிவு செய்யட்டும். அதிமுகவில் பிரிந்து சென்றார்களா, நீக்கப்பட்டார்களா என்பது தொடர்பாக அது அவர்களுடைய முடிவுக்கே நாம் விட்டுவிடும். இருந்த போதிலும் இப்போது நீங்கள் கூறியது போல செங்குத்து பிளவு எதுவும் ஏற்பட்டு விடவில்லை. மாவட்ட செயலாளர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ தலைமைக்கு எதிராக கொடிபிடித்து செல்லவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் செங்கோட்டையன், ஓபிஎஸ் மற்றும் மற்ற தலைவர்கள் உள்ளிட்டவருடைய அந்த கருத்து வேறுபாடு களையப்படுமா, அதுதான் நம்ம உடையுமாங்கிறத நீங்கள் அந்த அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த தலைவர்கள் பிரிவார்களா அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் சொல்லலாம். அதை செங்கோட்டையன் கூட தயவு செய்து புரியுங்க. நீங்க ஓபிஎஸ் ஐயாவோடு மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை ஒப்பிடவே கூடாது. ஏன்னா அவர் கட்சி துவங்கிய நாளிலிருந்து அதிமுக இருக்கிறார். எம்ஜிஆர் இருக்கும்போது மாவட்ட செயலாளர், 77 இன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், போட்டியிட்டு வருகின்றார். ஒரு மிக மூத்த தலைவர் தான் அவர். எப்பொழுதுமே தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து பேசக்கூடியவர். அரசு நிகழ்ச்சியில் கூட சென்னைக்கு கடந்த ஆண்டும் சென்றார், அதே போல இந்த ஆண்டும் சென்றார். இடையில கூட பொதுச் செயலாளர் தொலைபேசியில் பேசி இருக்கிறார். எனவே இடையில ஏற்பட்ட கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுல வளர்ந்து சிக்கலை வளர்த்து கொண்டே சென்று அதிமுக சிக்கலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவை முற்றுப்பட்டு விட்டது. இன்னொரு விஷயம்ங்க, ஓபிஎஸ் போன்ற மற்ற யார் போன்ற கட்சி விரோத செயல்களோ கட்சிக்கு எதிரான செயல்களோ ஒருபோதும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தவே மாட்டார். அவர் கட்சியை பாதுகாப்பதில் மட்டுமே கவனமா இருப்பார். எனவே இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் யாருக்கும் அதிமுக இல்லை. இப்ப அடுத்த கட்ட நிகழ்வாக அதிமுக 2026 தேர்தலுக்கு ஆயத்தமாகிற வகையில் இன்றைக்கு கூட பாருங்க, சேலம் மாவட்ட மாணவரணி செயலாளர் தம்பி கௌசிக்ராஜ் அவர்கள் தலைமையில பேராசிரியர் கல்யாண சுந்தரம், மாநில மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் இதெல்லாம் பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய மாணவர்களுக்கான பேச்சு பயிற்சி முகாம் துவங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது போல கட்சிக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை நாடு முழுவதுமே அதிமுக தலைமையில ஒவ்வொரு அணிகளும், இப்போ கடந்த வாரம் பாத்தீங்கன்னா வேலூர்ல இளைஞர் இளவன்கள் மாசாரியுடைய மாநில டாக்டர் விபிபி பரமசிவம் தலைமையில மாநாடு போட்டாங்க. நிகழ்ச்சியை தாண்டி அதிமுக எந்த பிளவுக்கும் இடம் இல்லைங்க. ஓகே, அதை ஏற்றுக்கொள்கிறேன்.